அப்பா, பிரீத்தி, துருவான் எல்லாம் எப்படி இருக்கீங்க? இங்கே டவர் இல்லை, அதான் வீடியோ எடுத்து அப்புறம் அனுப்புகிறேன். தம்பி சாப்பிட்டானா பிரீத்தி? அப்பாவுக்கு மாத்திரைலாம் உனக்கு எல்லாம் ஓகே இல்லை? இங்கே எல்லாம் டக்கு டக்குன்னு மாறிடுச்சு. லீவ் கிடைக்குமான்னு தெரில, ஆனால் நிறைய வாங்கியிருக்கேன். தம்பிக்கு ஒரு செம்ம டாய் வாங்கினேன், ஒரு குட்டி ரோபோ. அவர் ரைட்டுக்கு பேசுது. அவன் தங்கச்சி பாப்பா வேணும்னு கேட்டுனே இருந்தான்ல, இது போதும் அவருக்கு. அப்பாவுக்கு ஒரு ஸ்மார்ட் வாட்ச். இனிமேல் வாக்கிங் போனேன் நம்மளை ஏமாற்ற முடியாது, காட்டி கொடுத்துரும். உனக்கு ஒரு ஃபோல்டு ஃபோன், அதில் தான் வீடியோ எடுத்துட்டுருக்கேன். எப்படி இருக்கு குவாலிட்டி? பயமா இருக்கு பிரிட்ஜ். மறுபடியும் உங்களெல்லாம் பார்க்க முடியுமா தெரியல. மூணு பறந்து பறந்து குட்டு போட்டுட்டே இருக்கானுங்க. ஊரே இல்லை, ஃபுல்லா மண்ணா கரியா புகையாதான் இருக்குது. இவங்களுக்கு தெரியும்ல, என் ரூம்மேட்ஸ் ஊருக்கு வெளியே ஒதுக்குப்புறமா எங்கேயாச்சும் வந்து தப்பிச்சலாம் தான் இங்க வந்தோம். நேற்று நைட்டு திடீர்னு ஒரு செம்ம சத்தம், எல்லாம் செதறிச்சு. கால் இவங்களை இங்க இழுத்துட்டு வந்து போட்டேன். இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி செத்துட்டு என்னோட கல்யாணம் வேற பிடிச்சிருக்கீங்க. ஐயோ அப்பா, அப்பா நம்ம நினைச்சது பெருசா நினைச்சது எதுக்குமே அர்த்தமே இல்லைப்பா. எல்லாம் வேஸ்ட், நட்டம், இவ்வளவுதான். அவ்வளவுதான்ப்பா வாழ்க்கை. ஒரு செகண்ட்ல எல்லாம் சாம்பல் மாதிரி உதிருது. இல்ல புரியல புரியல. அங்க இருக்கிறவனும் போர் ஆடாடுறான், இங்க இருக்கிறவனும் போர் ஆடாடுறான். யாருக்காக அடிச்சுக்கிறானுங்க, யாருக்கு சண்டை போடுறானுங்க, ஏன் இப்படி அடிச்சுட்டு சாகுறானுங்கன்னே தெரியல. அது சரி, அவனுங்க சேஃபா தான் இருக்கானுங்க, நம்ம தானே சாகுறோம். நம்ம சின்ன குழந்தைங்கப்பா, சின்ன குழந்தைங்க சோறு இல்லாம சாகுதிங்க. இடிச்சு போன பில்டிங்கு நடுவுல செத்து போன அம்மாவோட கை நீட்டி இருக்குது, அதை பிடிச்சி ஒரு பாப்பா இழுத்து இருக்குதுப்பா. ஐயோ ஐயோ அம்மா. பதுங்குழி இருக்குல்ல, அதுல போய் ஒரு 5-6 குழந்தைய பதுங்கி இருக்குப்பா. பக்கத்துல போட்ட பாம்புல குழி உள்ள மண்ணு மூடி மூச்சு அடைச்சு எல்லா செத்துருச்சு. உலகத்திலே காட்டு முராண்டித்தனமான விஷயம் போர்தான்ப்பா. காட்டு முராண்டி கூட இப்படிலாம் பண்ணுவானான்னு எனக்கு தெரியல. எவ்வளோ பச்சு என்னென்னமோ கண்டுபிடிச்சி நிலாவுக்கு போறோம், மார்ஸுக்கு போறோம். ஆனா இன்னொரு மனுஷனை, ஒரு பச்சை குழந்தைய குண்டு போட்டு கொள்றோம். அம்மா ஆனா ஆனா இது எல்லாத்தையும் ஊர்ல காலரை தூக்கி விட்டு மீசையை முறுக்கிட்டு நம்ம ஜாதி தான் கெத்துன்னு கலவரம் பண்ணி சுற்றி நம்ம சொல்றதா காமெடி தான். தெரியலையே தெரியலையே, அப்போ இதெல்லாம் ஒரு மயிரும் இல்லைன்னு தெரியலையே. இதே மாதிரிதான் எவடோ எதுக்கோ சொல்லுவான், நம்ம ரோட்ல இறங்கி கை போய் கால் போய் கேஸ் வாங்கி லைஃபே போய் முன்னப்படி தெரியாத மனுஷன் எல்லாம் பகையவள் சுத்தி நம்ப. நானு எங்க 3 பேரையும்
ஒரு பாய் தான் 3 நாள் சோறு போட்டு காப்பாற்றினாரு. இங்கே நம்ம பக்கத்து வீட்டு பாய்க்கு நமக்கு என்னப்பா பிரச்சனை? ஒரு வீட்டில் தானே முதல்ல நான் பிரியாணி சாப்பிட்டேன். சின்ன வயசில் பாயசம் பொங்கல்லாம் கொண்டு போய் கொடுத்துருங்க. எப்போ இருந்து இப்போ எதிரியானார் அவர் நமக்கு? எதுக்கு எதுக்கு திடீர்னு அவ்வளோ பெரிய சோறு நடுவில்? இப்போ உலகம் அவ்வளோ பெருசு இருக்குதுப்பா, அவ்வளோ பெருசு இருக்குது. நம்ம தம்மா தூண்டுப்பா, தம்மா தூண்டு. அதில் என்ன ஆட்டம் இல்லை? யோசிச்சு பாரு, இந்த எறும்பு கொசுலாம் இருக்கும்ல, அதுங்களாம் அதுங்களுக்குள்ள பிரிஞ்சுக்கிட்டு ஏன் ஜாதி தான் பெருசு, ஏன் மதம் தான் பெருசுன்னு நமக்குலாம் எவ்வளோ காமெடியாக இருக்குது. இவ்வளோ பெரிய உலகத்தில் நம்மளும் அப்படிதான்ப்பா, நம்மளும் அப்படிதான். இந்த காமெடி பேசுகிறோம். அப்பா அப்பா விட்டு சொல்லுப்பா, விட்டு சொல்லு. பாப்பா பாப்பா லவ் பண்ண காலனி போய் ஆக்சிடென்ட்ல செத்தான்ல, அது ஆக்சிடென்ட் இல்லப்பா. நம்ம ஜாதியிலேயே பெரிய இடத்துல கட்டி கொடுக்கணும்னு எவ்வளவு செலவு பண்ணி கடன் வாங்கி செஞ்சு கட்டி, அதுக்காக தானே இங்க நான் வந்து வேலைக்கு போகிறேன். ஆனா அவன் சந்தோஷமா இல்லப்பா, சந்தோஷமாவே இல்லை. ஒவ்வொரு வாட்டி அவ பிரீத்திக்கு ஃபோன் பண்ணி அழுறதை கேட்கிறப்பெல்லாம் ஐயோ, அந்த பையனுக்கே அவளை கட்டி வச்சிருக்கலாம்ப்பா, சந்தோஷமா எடுத்துருப்பாப்பா. சாரி 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 சாரி. சொந்தம் பந்தம் சாதி சனம் மானம் மயிறுன்னு இப்ப அவன் கஷ்டப்படும் போது எவன் வந்தான், எவன் வருவான்? நம்ம போயிருக்கோமா? அவனுக்கு அவன் வாழ்க்கையை வாழ்றதுக்கே நேரம் இல்லை போய்ங்க. தம்மா துண்டு சுகர் சாவடிச்சு போட்டுருது அப்படின்னா ஆண்ட பரம்பரை மாண்ட பரம்பரை. சாதிலாம் ஒரு மயிரும் இல்லைப்பா, ஒரு மயிரும் இல்லை. இத்தனை வருஷமா மனசுக்குள்ள பீய சுமந்துட்டு இருந்த மாதிரி அசிங்கமா இருக்குப்பா, எனக்கு அசிங்கமா இருக்கு. எனக்கு என் புள்ள என்ன மாதிரி ஆயிடக்கூடாதுப்பா, என்ன மாதிரி ஆயிடக்கூடாது. பிரீத்தி வட்டானுங்க, வட்டானுங்க பிரீத்தி வட்டானுங்க. பிரீத்தி ஷர்மிட்ட, ஷர்மிக்கு இதெல்லாம் தெரிய வேணா. பிரீத்தி அவளால் முடியலாம் வீட்டுக்கு கூட்டின்னு வந்துருங்க. அவளுக்கு அப்பா பார்த்துக்கலாம்ப்பா, பார்த்துக்கலாம். அவளுக்கு பிடிச்ச மாதிரி வேற ஏதாச்சும் வாழ்க்கை அமையும்ப்பா, பார்த்துக்கலாம்ப்பா. நம்ம உன்ட்ட எதுக்கு சாரி சொல்றது எனக்கு தெரியும். சாரிடி பிரீத்தி, சாரி சாரி. பார்த்துக்கோங்க, பத்திரமா இருக்க, பார்த்துக்கோ. குருவன் அப்படி சமத்தா இருக்கணும்ப்பா, சேட்டை பண்ணக்கூடாதுன்னு அம்மா சொல் பேச்சு கேட்டு சமத்தா இருக்கணும், நல்லா படிக்கணும். ரொம்ப கண்ணுக்குள்ளே இருக்கு தங்கம். நல்லா கேட்டுக்கோ, உலகத்துல உன்னை விட யாரும் மேலேயும் இல்லை, உன்னை விட யாரும் கீழே இல்லை. சரியாடி தங்கம், சரியா? அப்பா கண்ணில் சும்மா அப்பா வந்துடுவேன். ஒரு நாள் ஆச்சுல்ல, ஒரு மேஜிக் பண்ணலாமா? இங்கே பாரு, அப்பா கை பார்த்துக்கோண்ணே, கையில் ஒன்றும் இல்லைல்ல, கையில் ஒன்றும் இல்லைல்ல, பார்த்துக்கோ பார்த்துக்கோ பார்த்துக்கோண்ணே.